ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் லிமிட்டிங் ரியேஜெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதிலேருந்து உங்களுக்கு லிமிட்டிங் ரியேஜெண்ட்டில் எந்த விதமான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் வந்து லிமிட்டிங் ரியேஜெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்கு, அந்த ரியாக்ஷனில் எந்த ஒரு ரியேஜெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எது வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகுதோ அதான் லிமிட்டிங் ரியேஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு காமனான ஒரு எக்ஸாம்பிள், டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு 10 பென்ஸ் வந்து இருக்குது, ஒரு 15 பென்சில் வந்து இருக்குது, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பர் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இதில் வச்சு ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 15 பென் அதாவது 10 பென் 15 பென்சில் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்தால் நம்ம எத்தனை டெஸ்ட் வந்து எழுதலாம்? ஸோ எல்லாருக்குமே காமனாக தெரியும், ஒரு டெஸ்ட் தான் எழுத முடியும். ஸோ அப்போ இங்கே லிமிட்டிங் ரியேஜெண்ட் அப்படிங்கிறது இது ஒன்று தான். ஸோ அதாவது இப்போ நார்மலாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ எது வந்து கம்மியான அமௌண்ட்டில் இருக்கோ அதான் ஃபஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகும். ஸோ அந்த இதை தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். ஸோ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் N2 and H2 react to form ammonia under suitable condition. இந்த லிமிட்டிங் ரியேஜெண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அமோனியா அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், மற்ற எல்லாமே நீங்கள் நார்மலாக செய்யலாம். ஸோ இப்போ என்னென்னா NH3. ஓகே, ஸோ இப்போ வந்து N2வும் ப்ளஸ் H2 ரியாக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு NH3 கிடைக்கிறதுக்கு ஸோ இங்கே H3 இருக்கிறனால ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே 3 போடலாம். ஸோ இப்போ 6 ஹைட்ரோஜன் இருக்கிறனால நம்ம இங்கே வந்து 2 போடணும். ஸோ அண்ட் N2 பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மோல்ஸை வச்சு தான் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். தட் இஸ் அமௌண்ட், எது வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நோட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ இங்கே ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதேமாதிரி இதுக்கு ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து 3. ஸோ இங்கே ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ இப்போ வந்து எப்போவுமே நீங்கள் லிமிட்டிங் ரியேஜெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இது என்ன அப்படின்னா, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் divided by stoichiometric coefficient. ஸோ அப்போ இப்போ இங்கே லிமிட்டிங் ரியேஜெண்ட் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அதாவது இப்போ பாருங்களேன், ஸோ எதுக்கு வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருக்குது? ஸோ அதாவது இப்போ H2க்கு வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கீழே டினாமினேட்டரில் உள்ள ஒரு விஷயம் வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா நியூமரேட்டரில் உள்ள இதோட அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் இருக்கிறதுல ஒரு லீஸ்ட் அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க வந்து ஈக்குவல் வால்யூமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம V, ஸோ இப்போ N2க்கு வந்து V/1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ H2க்கு வந்து V/3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதுதான் லீஸ்ட் அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ அப்போது H2 தான் லிமிட்டிங் ரியேஜெண்ட். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ நான் வந்து கிளியராக மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அமோனியா ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இதில் எந்த இதுக்கு வந்து வேல்யூ லீஸ்ட்டாக இருக்கோ அதான் லிமிட்டிங் ரியேஜெண்ட். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நீங்கள் சேம்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈக்குவல் வால்யூம் கொடுத்துருக்கனால நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நீங்கள் சேம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து V அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ V/1 N2க்கு, H2க்கு வந்து V/3. ஸோ அப்போ V/3 அப்படிங்கிறது தான் லீஸ்ட்டான வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட்டில் இருக்கிறது H2 தான். ஸோ அதனால் H2 இஸ் அ லிமிட்டிங் ரியேஜெண்ட். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின்குள்ளே போகும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.9 gram Al, that is aluminum, react with dilute HCl to give H2. The volume of H2 evolved at STP is. ஸோ அதாவது இப்போ வந்து ஃபைனல் ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ அலுமினியமை பொறுத்த வரைக்கும் இப்போ குளோரின் இருக்குது அப்படின்னா AlCl3 வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது மாதிரி இனிஷியல் ரியாக்ஷன் வந்து Al + HCl அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 குளோரின் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இங்கே 3 அப்படின்னு ஸோ அது மட்டும் இல்லாமல் H2 எவால்வ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி இங்கே H2. ஸோ இங்கே வந்து நம்ம 6 அப்படின்னு போடலாம். ஸோ 6 போடும்போது இங்கே குளோரினுக்கு வந்து 3 தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே 2 போட்டு நம்ம இதில் வந்து 2 போடலாம். தென் ஃபைனலி H2 3. ஓகே, ஸோ கிளியராக உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து என்ன வரும்? AlCl3 வரும். இதே வந்து ஆக்சிஜன் இருக்கிற பட்சத்தில் Al2O3 வரும். குளோரின் இருக்கும்போது AlCl3. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் கிளியராக டிரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே வந்து 2 மோல்ஸ். ஸோ இங்கே வந்து 6 மோல்ஸ். ஸோ இங்கே வந்து 2 மோல்ஸ் அண்ட் இங்கே 3 மோல்ஸ்.
ஸோ இப்போ வந்து நம்ம அலுமினியமும் ஹஸ்டியும் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 இது வந்து இங்கே 3 நம்மளுக்கு கொடுக்கு. ஸோ அலுமினியமையும் ஹஸ்டியும் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது ஸோ அப்போ ஒரு இது வந்து நம்மளுக்கு 3/2 கொடுக்கும். பட் ஆக்சுவலி நீங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 0.9 கிராம் ஆஃப் அலுமினியம். ஸோ அப்போ ஒரு அலுமினியம்க்கு வந்து 27 கிராம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். ஸோ உங்களுக்கு வந்து 1/30. ஸோ 1/30 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து ஒரிஜினலாக உங்கள் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற இதுபடி பார்க்கும்போது 1/30 தான் மோல். 1/30 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் தான் இருக்குது. பட் ஃபார்முலா படி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 மோல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 1 மோலுக்கு 3/2 அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கபடி 1/30 மோல்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ H2 இருக்கும் அப்படின்னா 1/20 மோல்ஸ் ஆஃப் H2 இருக்கும். பட் அவங்க வந்து என்ன வால்யூம் ஆஃப் H2 வந்து எவால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ STPயை பொறுத்த வரைக்கும் 22.4 லிட்டர் ஒரு மோலுக்கு. அப்போ 1/20 மோலுக்கு 1/20 × 22.4. ஸோ இதுதான் ஆன்சர். 1/20 × 22.4 தட் இஸ் 1.12 லிட்டர். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஃபஸ்ட்லேருந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஃபார்மில் நீங்கள் டிரைவ் பண்ணணும். ஸோ இப்போ அலுமினியம் குளோரின் ரியாக்ட் ஆகும்போது நார்மலாக AlCl3 கிடைக்கும். அதே அலுமினியம் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணும்போது Al2O3 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு இங்கே அலுமினியமும் HClலும் ரியாக்ட் ஆகுது. தென் ஃபைனலி AlCl3 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் H2 எவால்வ் ஆகும். ஸோ இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அலுமினியமும் H2வும் அதாவது இப்போ ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2 மோல் ஆஃப் அலுமினியம் 3 மோல் ஆஃப் H2 கொடுக்கு. ஸோ 2 வந்து இப்போ 3 கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து 1 மோல் ஆஃப் அலுமினியம் எவ்வளோ கொடுக்கும்? 3/2 மோல்ஸ் ஆஃப் H2 நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஆனால் கொஸ்டினில் அவங்க வந்து 0.9 கிராம் ஆஃப் அலுமினியம் தான் இருக்குது. ஸோ அதுபடி பார்க்கும்போது கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் போட்டோம் அப்படின்னா 1/30 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் தான் ஆக்சுவலி இருக்குது. ஸோ அப்போ வந்து 3/2 அதாவது ஒரு மோலுக்கு இப்போ 3/2 H2 கிடைக்கும் அப்படின்னா 1/30 மோல்ஸ்க்கு 3/2 × 1/30 1/20 மோல்ஸ் ஆஃப் H2 கிடைக்கும். பட் கொஸ்டினில் வால்யூம் கேட்டிருக்காங்க. அதுவும் STPன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மோலுக்கு 22.4 லிட்டர் அப்படின்னா 1/20 மோலுக்கு 1/20 × 22.4 1.12 லிட்டர்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபைனலி லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ 8 கிராம் H2 32 கிராம் O2 வந்து ஒரு வாட்டராக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதில் எது லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபார்மில் என்ன அப்படின்னா 2H2 + O2 gives 2H2O. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து நம்ம கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம போடுறோம். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து 2H2 இருக்கிறனால இதுக்கு வந்து 4 கிராம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் கிராம்ஸ் கீழே எழுதிக்கோங்க. ஸோ 32 கிராம்ஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது நம்ம இது 2 தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறனால இது 2 இதுக்குள்ளது மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஸ்டினில் அவங்க வந்து கிவன் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு போட்டோம்னா ஸோ இதுக்கு வந்து 2 மோல்ஸ் இருக்குது H2க்கு. ஸோ அதேமாதிரி இங்கே கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு நம்ம போடும்போது ஸோ இங்கே வந்து 1 மோல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது. ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதுக்கு லீஸ்ட்டாக இருக்குது அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ அப்போ இங்கே வந்து இருக்கிறதுல லீஸ்ட்டாக இருக்கிறது ஆக்சிஜன். நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் நீங்கள் லிமிட்டிங் ரியேஜென்ட் டிசைட் பண்ணணும். இதில் வந்து எதுக்கு வேல்யூ லீஸ்ட்டாக இருக்கோ அதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இதுக்கு 2 இதுக்கு 1. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து 2. ஸோ அப்போ 2/2 போட்டாலும் 1 தான். இதோட ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1/1 போட்டாலும் 1 தான். ஸோ அந்த மாதிரி 2 இதுலையுமே 1 1 அப்படிங்கிறதுனால அப்படி இருக்கிறனால ஸோ நம்ம அடுத்த விதமாக எதுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் லீஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம். ஸோ நார்மலாக நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே இந்த ஃபார்முலா போட்டுமே 2த்துக்கும் சேமாக இருக்கிறனால நம்ம அதுக்கு அடுத்து இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எதுக்கு லீஸ்ட்டாக இருக்கோ ஸோ அதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் லீஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இதை வச்சு இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.